எல்லா வாஞ்சிகளையும் ஆண்டவரே தேவன் நிறைவேற்றி கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எல்லா துன்பத்திலும் துயரத்திலும் ஆண்டவரே எங்களை விடுவித்தீரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உம் நாமத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உன் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் ஆண்டவரே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த வார்த்தை அப்படியே கனப்படுத்தும்படியாக ஆண்டவரே இன்றைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளும் வரப்போற பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த ஆராதனை கத்தத்தாம நீ பொறுப்பெடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. நீராக இன்று ஆண்டவரே அந்த ஆலயத்தில் ஆண்டவரே வீட்டிலிருந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியத்தையும் என் தேவன் கண்ணோக்கி பார்க்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பாடுகிற பிள்ளைகளை ஆண்டவரே பொறுப்படுங்க ராஜா. ஆண்டவரே அந்த பாடல் மூலமாக அபிஷேகம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. கொடுக்கப்படுற சாட்சிகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. வாசிக்கப்படுகிற சங்கீதம் மூலமாக ஆண்டவரே அந்த சாராம்சம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த நாளில கொடுக்கப்படுற செய்தியை வெளிப்படுத்தி ஆண்டவரே கர்த்தத்தாம நீ பேசுவீராக ஆண்டவரே. நீ பேசுகிற தெய்வமாய் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்கு அப்படின்னா உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே. அப்பா இந்த நாளில கொடுக்கிற செய்தி ஆசீர்வதிங்க. இது நிமித்தம் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவின் பிள்ளைகள் கொடுக்கிற காணிக்கை நீங்கள் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ள முடியாத செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனுடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியும் கர்த்தத்தாமை பொறுப்படுப்பீராக ஆண்டவரே. அப்பா வாசிக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே, அப்பா கேமரா எடுக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே, சவுண்ட் சிஸ்டம் போடுகிற பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தத்தாமை ஆளுகைக்குள்ளாக நடத்த முடியாத செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆத்மாவை சீக்கிரமாய் கொண்டு வருவீராக. ஸ்டாலில் இருக்க பிள்ளைகளை பொறுப்படுப்பீராக ஆண்டவரே. எல்லாவற்றையும் கர்த்தர் என் தேவனாய் கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவரே முழுக்க முழுக்க நீங்க பொறுப்படுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, தடைகளை உடைப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட நடத்தி வந்திரே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கித் தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். நெருக்கத்திலும் என்னை விழாமல்
அனுதினம் என்னை கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஓ ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. இயேசுவே, எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை. சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. நல்ல எபினேசர், நல்ல எபினேசராய் வாய்களை திறந்து நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி எபினேசராய் நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. இன்று நாம் அனைவரும் வாசிக்க வேண்டிய சங்கீதம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை மாறி மாறி வாசிப்போம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரன்களின் கிரியையை அறிவிக்கிறது. இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவர்களின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவர்கள் சத்தம் பூமி எங்கும் அவைகள் பூச்சக்கரத்து. அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல் இருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையை ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியமாக்குகிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்ணை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பத்தக்கதாய் இருக்கிறது. தேனிலும் தெளித்தேனிலும் ஒழுகும் தேனிலிருந்து மதுரமுள்ளமாய் இருக்கிறது. அன்றும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்றதால் மிகுந்த பலன் உண்டு. உணர்கிறோம் யார்? மறைவான குற்றங்களை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேன் விலக்கி காரும். அவைகள் என்னை அண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும்பாதத்துக்கு நீங்களாக்கி இருப்பேன். சேர்ந்து வாசிப்போம். என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, நான் என் வாயின் வார்த்தைகளுக்கு என் இருதயத்தின் யானையுமே உம்முடைய சமூகத்தின் பேர்களை பாதுகாப்பு. ஆமென். இந்த சங்கீத கொடுத்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த பூமியை அவர் அஸ்திபாரப்படுத்தினார். வானத்தில் இருக்கிறதெல்லாம் அவருடைய கையின் கிரியைகளாய் இருக்கிறது. ஆனா அது எல்லாம் பழசா போயிருமா? ஒரு சால்வை போல எல்லாத்தையும் சுருட்டி போட்டுருவாராம். எல்லாம் மாறி போகுமாம். ஆனால் அவரோ மாறாதவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் மாறாத தெய்வமாய் இருக்கிறார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லணுங்க. இந்த நாள் ஒரு விசேஷமான நாளாக இருக்கிறது. நாம இன்னைக்கு இங்க ஆராதிக்கிறோம். சாயங்காலமும் நம்ம போய் ஆராதிக்க போகிறோம். இந்த நாள் முழுவதும் என்ன பண்ணணும் தெரியுமா?
இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் என்னென்ன நாட்களில் என்னென்ன நன்மைகளை வாழ்க்கையில செய்திருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவருக்கு ஸ்தோத்திர பலி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் அதை தான் சொல்ல போறேன். சபையில் இருக்கிற எத்தனை ஆத்துமாக்கள் இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், இந்த நாள் முழுவதும் அதை எல்லாவற்றையும் நான் நினைத்து 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 நான் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டே இருக்கணுங்க, எப்பொழுதும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. சொல்லுங்க, ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை சத்தத்தை உயர்த்தி, கர்த்தர் செய்த ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. சொல்லுங்க, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களா பணிமுடி சூட்டுகிறா. சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா. கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். சொல்லுங்க, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இந்த வார்த்தைகளை பாடும் பொழுது நம்மளை பார்த்து நம்ம பாடிக்கணுங்க, நம்ம இருதயத்தை பார்த்து நம்ம பாடிக்கணும். இங்க பாரு, இருதயமே, ஆண்டவர் செஞ்ச நன்மையை ஒரு நாள் நீ மறக்க கூடாது. இங்க பாரு சிந்தையே, ஆண்டவர் செஞ்ச நன்மையை ஒரு நாளும் நீ மறக்க கூடாது. இங்க பாரு ஆத்துமாவே, ஆண்டவர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவராலும் செய்ய முடியாத பெரிய அதிசயமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா,
எந்த அளவுக்கு கூட, ஒரு கடுகு அளவுக்கு கூட நாம் அதற்கு பாத்திரவான்களா இருந்திருக்கவே மாட்டோம். ஆனா எல்லாவற்றையும் அவர் நமக்காய் செய்திருக்கிறார். அவர் மாறாதவராகவே நம்மளுடைய வாழ்க்கையில இருந்திருக்கிறார். உங்க 2 கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் சொல்லுங்க. என் கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே, பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உம் பிள்ளைகளை நீர் மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, சொல்லுங்க, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல். கையை தட்டி பாடுங்க, நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், ஓ புதியவைகள் சேர்ந்து சொல்லுங்க, புதியவைகள் தோன்ற வைக்கிற தேவன், புதியவைகள் தோன்ற செய்வீர். சாம்பலை மறுபடியும் மறுபடியும் புதியவைகள், புதியவைகள் தோன்ற செய்வீர். சாம்பலை சிங்காரமா, மறுபடியும் சொல்லுங்க, புதியவைகள் தோன்ற செய்தீர். சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். உமக்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. அப்பா உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. கண்ணீருடன் நீ விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே, விசுவாசத்தை சொல்லுங்க, கண்ணீருடன் நான் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே. மறுபடியும் சொல்லுங்க, கண்ணீருடன் நான் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே, விசுவாசத்தோடே. கண்ணீருடன் நான் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்வீர். ஏந்தி நின்ற என் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் சொல்லுங்க, ஏந்தி நின்ற மறுபடியும் மறுபடியும் சொல்லுங்க, ஏந்தி நின்ற ஏந்தி நின்ற உமக்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி
இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். சத்தத்தை உயர்த்தி இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடாரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடாரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர். சபை சொல்வதாக, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை. சொல்லுங்க சொல்லுங்க, நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. 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 கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமே இருக்கிறது. ஹalleluya. ரெண்டு கையை மேல உயர்த்தி, ரெண்டு கையை மேல உயர்த்தி. இந்த வருஷம் முழுசும் உண்மைதான் நாங்க நம்பி இருந்தோம். எத்தனை பேர் ஆண்டவரை நம்பி இருந்தீங்க? வரப்போற வருஷத்துல உண்மைதான் நான் நம்பி இருக்க போகிறேன். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உண்மை ஒருத்தரை மாத்திரம்தான் நான் நம்புவேன். ரெண்டு கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் சபை சேர்ந்து பாடுவதாக, உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோ இயேசப்பா. ஆமையா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோ இயேசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். சொல்லுங்க, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா, சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. உம்மைத்தான்
உம்மைதான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு சகல துதி கன மகிமைகளை சபையாய் சேர்ந்து நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள், அல்லேலூயா, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. 3 நாளிலே சொல்லலாம். சத்தம் பத்தல. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் என்ன பண்ணுமா? உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. அல்லேலூயா. அப்போ இதில் நம்ம எல்லாம் இருக்கிறோமான்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதனால் ஆகினால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எந்த வயசில் நம்ம ஏற்றுக்கொண்டோம்? அதுவே கொஞ்சம் பேர் ஞாபகம் இல்லாமல் இருக்கும். நான் 14 வயசில் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். அல்லேலூயா. சொல்லப்போனால் தாயின் கருவிலிருந்தே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். உன்னையும் என்னையும் என்ன பண்ணிருக்காரு? தாயின் கருவிலே தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன். அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும், நம்ம எப்படி இருக்கணுமா? அவருக்குள் கிறிஸ்துவின் வேர் கொண்டவராகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் இருக்கிறோமா? அவர் மேலே, அப்பா மேலே நம்ம ஆசையான பண்ண, தோல் மேலே ஏறுங்கப்பா, தோல் மேலே எனக்கு ஏற்றிக்குங்கப்பா. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது யானை மாதிரி அப்பா இருப்பார், யானைக்கு மேலே உட்காருவோம். நமக்கு யார் அப்பா? அப்பாவுக்கு அப்பாவாக இருக்கிறாரு, யானைக்கு யானையாக இருக்கிறாரு, குதிரைக்கு குதிரையாக இருக்கிறாரு, எல்லாமே அப்பா தான். அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், யானை மாதிரி வந்துடுவார், யானைக்கு மேலே நம்ம ஏறுவோம். போங்க 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 அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? இது எல்லாம் நம்ம தகப்பனாக இருக்கிற மாம்சமாக இருக்க தகப்பனுக்குள்ளாக நம்ம இப்படிலாம் விளையாடி இருக்கோம். ஆனால் இங்கே பாருங்க, அவருக்குள் கட்டப்பட்டவராக அவருக்குள் நடந்து கொண்டு, அவருக்குள் நடக்கிறோமா? நம்ம கொஞ்சம் அப்படி வழி விட்டு போயிருக்கிறோம். அவருக்குள்ளே நம்ம நடக்கவே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, அவருக்குள் நான் வேர் கொண்டவராக இருந்து நான் வாழ வேண்டும். ஆண்டவரே, அவருடைய வேர் எனக்குள்ளே இருக்கணும். ஆண்டவரே, அவருடைய வேர் நமக்கு எப்படி தெரியுமா? கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட நரம்புகள். அல்லேலூயா. அந்த நரம்புலெல்லாம் கர்த்தருடைய ரத்தம் பாயணும், கர்த்தருடைய வசனம் பாயணும், கர்த்தருடைய வார்த்தை பாயணும். தவிர நம்ம சுயமாக எதுவுமே நம்ம யோசிக்கவே கூடாது. அல்லேலூயா. வாசிப்போம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, நம்ம என்ன சொல்லி போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு என்ன பண்ணோம்? விசுவாசத்துல உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் விசுவாசத்துல பெருகப்பட்டு ஸ்தோத்திரத்துல நம்ம பெருகணும். ஆண்டவரே, இந்த வருஷம் அப்படியே நடத்துறீங்கப்பா, ஸ்தோத்திரமாப்பா. இந்த 12 மாசம் நடத்துறீங்கப்பா, ஸ்தோத்திரமாப்பா. இந்த வருஷம் தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கான்னு சொல்றாங்க. 3 நாளிலே சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு ஜீவனோடு வந்து இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம்னா அது அவர் கொடுத்த ஜீவனுங்க. அல்லேலூயா. ஆனால் பாருங்க, தேவன் நம்மளே ஜீவனோடும் பலத்தோடும் சுகத்தோடும் அவருக்குள்ளாக வேறு என்ன பண்ணுமா? கிறிஸ்துவோட வேறு அவருக்குள்ளாக நம்ம இருக்கணும். நம்ம வேறு எந்த வேறாக இருக்குன்னு பார்க்கணும். ஆண்டவரே, சில பேர் இப்போ ஆலமரம் பாருங்க, அடையார் ஆலமரம்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டமே போகும். அந்த ஆலமரத்தில் இருக்கிற அந்த விழுதுகள் விழுந்துக்கிட்டே இருக்கும். அது கீழே போய் என்ன பண்ணும்? எல்லாத்தையும் அப்படியே கீழே போய் அப்படியே ஸ்ட்ராங்காக அது ஒரு மரமாக இருக்கும். அது தாய் மரத்துக்கு அது ஸ்ட்ராங்காக கொடுக்கும். எல்லான்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த ஆலமரத்தில் போய் ஊஞ்சல் ஆடி இருப்போம். என்ன கேட்டால் அது தாங்கும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வேறு உண்டவராக அவருக்குள்ளாக நம்ம இருக்கும்போது மட்டும்தான் கிறிஸ்துவின் வார்த்தைகள் வெளிப்படும், கிறிஸ்துவின் காரியங்கள்லாம் பண்ணோம் வெளிப்படும். ஆனால் சில பேருக்கு அப்படி வெளிப்படாதபடிக்கு உலக காரியமாக போயிட்டு இருப்பாங்க. என்ன கேட்டால், இவன் பேர் சர்ச்சுக்கு போகிறான், எல்லாம் செய்கிறான், ஆனால் பாருங்கள் செய்கிறதெல்லாம் அக்கிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு தேவனுக்குள்ளாக, ஆண்டவரே என்னுடைய வேறு ஆண்டவரே கிறிஸ்துவின் வேறாக இருக்கணும். ஆண்டவரே, வருகிற வருஷத்தில் எப்படி இருக்கணும்? நான் வேர் கொண்டு அநேகருக்கு கனி கொடுக்கும்படியாக, அநேகருக்கு நான் திறமையுள்ளவராக கிறிஸ்துவின் நாமம் என்ன பண்ண மகிமைப்படணும். ஆண்டவரே, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பெருகணும். ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தில் பெருகணும். ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும்? விசுவாசத்தில் பெருகணும். நம்மளோட விசுவாசம் நிறைய பேருக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ அவனுக்கு கொடுத்துருக்கிற நன்மையை நம்ம என்ன பண்ணுறோம்? மறந்து போயிடுறோம். ஆண்டவரே, இன்னைக்கு அவருக்குள்ளாக நாம் நடக்கப்படணுமா? அவருக்குள்ளாக பேசப்படணும், அவருக்குள்ளாக என்ன பண்ணணும்? உறவாடணும். கர்த்தருக்குள்ள நீ எவ்வளவாய் உறவாடி கொண்டு போகிறியோ அவ்வளவும் தேவன் உன்னை அருமையாய் நடத்துவார். அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனோட வாசிக்கலாம்.
கொலோசியர் 1:14-16 வரைக்கும் வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14-16 வரைக்கும் வாசிப்போம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே என்ன பாருங்க, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு. அல்லேலூயா. அவருக்குள்ளாக நம்ம போனதுனால தாங்க அவர் ரத்தம் நம்மளை என்ன பண்ணுச்சு, இன்னைக்கு மீட்டு அவரை மீட்கும்படியாக நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மளை மீட்டிருக்கிறார், அக்கிரமத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு வந்திருக்கார். எதனால? அவருக்குள் இருந்த ரத்தத்தை நமக்கு என்ன பண்ணிருக்காரு, தேவன் கொடுத்துருக்கிறார். ஒருத்தருக்கு ரத்தம் கம்மியாயிடுச்சு என்ன பண்ணுவாங்க, உடனே ஏ குரூப்பாக இருந்தால் பி குரூப்பாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அந்த குரூப் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ரத்தம் டொனேட் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ரத்தம் அது ஹீமோகுளோபின் கம்மியாகிடுச்சு, உடனே எனக்கு தலை சுற்றுது, என்னால் நடக்க முடியல, என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லும்போது அந்த ரத்தம் அவங்களுக்கு கொடுத்தோன்னே கொஞ்சம் நல்லா தெம்பாடுவாங்க. ஆனால் இவர் பாருங்க, நம்ம எல்லாருக்குமே ஒரு ரத்தம் டொனேட் பண்ணியிருக்கார். அல்லேலூயா. பச்சைவாதம் இல்லாமல் கொடுத்துட்டு இருக்கிறார். என்னென்ன, உனக்கு ஏ குரூப்பாக இருக்கலாம், பி குரூப்பாக இருக்கலாம், ஓ பாசிட்டிவாக இருக்கலாம், ஓ நெகட்டிவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தேவன் பாருங்க அவருடைய ரத்தத்தை வாசிக்கலாம். அந்த வசனத்தை, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய என்ன இருக்குதா, அவருடைய ரத்தத்துல பாவ மன்னிப்பு உனக்கு இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு நான் எவ்வளோ பாவம் பண்ணியிருந்தேன், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிக்க அவருடைய ரத்தத்தினாலே உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு, மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பையும் கொடுத்து என்ன பண்றாரா, கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னை மீட்டு எடுக்கிறார். அவர் அதிசரமான தேவனுடைய தற்சொரூபமும் என்ன பண்ண, தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அல்லேலூயா. அவர் தாங்க சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவர். அல்லேலூயா. பாருங்க, சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவர் தாங்க முந்தின பேரானவர். நம்ம நினைக்கலாம், நம்ம தெரியும் கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா பாருங்க, முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள்ளதாங்க சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. வானம் சிருஷ்டிக்கப்பட்டது, பூமி சிருஷ்டிக்கப்பட்டது, புல்லு பூண்டு எல்லாம், ஆடு மாடு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. இன்னைக்கு பாருங்க, அவருக்குள்ளாக சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளதான். ஆடு மாடு நீ நான் நமக்கு வர பிள்ளைங்க எல்லாவற்றையும் சகலத்தையும் கர்த்தர் என்ன பண்ணாரா, அவருக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய அங்க உள்ளதையும் அவர் தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்காரு, பூலோகத்தில் உள்ளதையும் அவர் தான் சிருஷ்டிக்கப்பட்டார். காணப்படுகிறவைகளும் காணப்படுகிறதையும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களையும் சிங்காசனமானாலும் கர்த்தத்துவமானாலும் துரைத்தனமானாலும் அதிகாரமானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்கென்று தாங்க சிருஷ்டிக்கப்பட்டது. இல்ல இது என்னாலதான், நான் தான் சிருஷ்டிக்கப்பட்டேன், நான் தான் செய்தேன் நீ சொல்லவே முடியாது. அல்லேலூயா. நீ ஒரு வீடு கட்டினாலும் அவரால் தான் அந்த வீடு கட்டப்படுகிறது. அல்லேலூயா. உன் பிள்ளை நல்லா படிச்சு வருதுன்னா அதுவும் அவருக்குள்ளாதான் வருது. என்னால் நான் தான் சம்பாரிச்சு, நான் தான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைய படிக்க வச்சேன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாமே அவருக்குள்ளாக என்ன பண்ணுதான், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம அவருக்குள்ளாக இருந்தோம்னா நம்ம காரியம் எவ்வளோ சீக்கிரமாக நடக்கும்னு பாருங்க. நம்ம அவருக்குள்ளாக இல்லாமல் வெளியில் வந்துடுறோம். வெளியில் வர்றதுனால தான் என்ன ஆகுது, நமக்கு பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், வேதனை எல்லாம் நமக்குள்ளே பெருகுது. நீ அவருக்குள்ளாக இருந்து பாருங்கள், எல்லாமே அவர் பார்ப்பார். என்ன, உனக்கு வருகிற ஆபத்தை தடுத்துருவார், உனக்கு வருகிற உபத்திரவத்தை தடுப்பார், உனக்கு வருகிற பிரச்சனையை தடுப்பார், எல்லாவற்றையும் அவர். ஏன்னா நீ அவருக்குள்ளாக வாசம் செய்கிற, அவருக்குள்ளாக வேறு உண்டு என்ன பண்ணுற, அவரு கூடவே என்ன பண்ணுற, நடக்கிற. நம்ம அவருக்கும் நடக்கிறோமா? ஏனோக்கு மட்டும் அவரோட என்ன நடப்பிட்டே இருந்தான். குடும்பத்தில் அவனும் பிள்ளைங்க இருந்துச்சு, பொண்டாட்டி இருந்துச்சு. ஆனால் பாருங்க, இந்த பக்கம் பொண்டாட்டி பேசுனா இந்த பக்கம் ஆண்டவர் பேசுனா அவன் கேட்பான். அல்லேலூயா. ஆண்டவரோடு நடப்பட முடியுமா? அவன் ஒருவன் மாத்திரம் என்ன பண்ணான், தேவனோடு நடை போட்டு கொண்டு தான் யோனோக்கு. அது மாதிரி நம்மளால போகவே முடியாது. பாருங்க, தேவன் என்னை அவருக்குள்ளாக வேறு ஒன்றி அவருக்குள்ளாக ஜீவிக்கும்படியாக ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். கிறிஸ்துக்குள்ள மட்டும்தாங்க நமக்கு விடுதலை கிடைக்கும். ஏன்னா அவருக்குள்ள மட்டும்தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. நம்ம நினைக்கலாம், நம்ம இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், நம்ம எப்படி வருவோன்னு. எல்லாரையும் சிருஷ்டித்தவர் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அவருக்குள்ளாக நம்ம ஜீவிக்கும்படியாக கர்த்தர் நம்மளே அருமையாய் நடத்துகிறார். வாசிப்போம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27-28 வாசிப்போம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் அவர்கள் தடவியாகிலும் என்ன பண்ணணுமா,
கர்த்தராகிய அவரை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு என்ன பண்ணணுமா? யாராவது தடவி பார்த்துருக்கீங்களா? குருடன் தடவான், அவனுக்கு தெரியாது. குருடனுக்கு இப்போ பாருங்க, நிறைய குருடனுக்கு படிக்க தெரியாது. ஆனால் இப்போ இருக்க குருடனை உன்னை விட சூப்பராக படிக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் தடவுவாங்க பாருங்க, அந்த எழுத்து கரெக்டாக தடவி என்ன பண்ணுவாங்க, அழகாக சொல்லுவாங்க. தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். தம்மை தேடும்படிக்கு செய்தார். இன்னைக்கு ஒருவேளை தேடாம இருந்த ஆண்டவரே, இன்னைக்கு தடவியாவது உன்னை கண்டுபிடிக்கிற ஆண்டவரே. அந்த தடவுறது தெரியுமாங்க, அவருடைய வேதத்தை தடவும் போது அவருடைய வல்லமை அதுக்குள்ளாக வரும். ஆண்டவர் தடவியாவது என்ன பண்ண, அவரை கண்டுபிடிக்கும்படி அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அல்லேலூயா. அவர் என்ன பண்ண, நமக்குள்ள தூரமானவர் அல்லவே, கிட்ட தான் இருக்கிறாரு. நம்ம தான் தூரமாயிடுறோம், அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தூரமாகிறோம். ஆனால் அவர் இப்படி வருவார், கிட்ட வருவார், கொஞ்சம் கிட்ட வருவார், நம்ம கிட்ட தள்ளின்னு போறோம். ஆனால் அவர் நமக்கு என்ன இல்லை, தூரமானவர் அல்ல. ஒருவேளை நம்ம கிறிஸ்துவுக்கு முன்பாக தூரமாக இருந்தும் அவர் ரத்தத்தினாலே இப்ப சமீபமாய் நம்ம இடத்துல சேரும்படியாக நமக்கு அவர் தூரமானவர் அல்ல. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒன்று ஜீவன் இருக்குன்னா யாருக்குள்ள இருக்கான்? அவருக்குள்ளதான் இப்ப ஜீவன் இருக்கு. எஸ்ரோட ஜீவன் இருக்கு, டேனியலோட ஜீவன் இருக்கு, எல்லாரோட ஜீவன் யாருக்குள்ள இருக்கான்? அவருக்குள்ளே என்ன இருக்குதா? ஜீவன் இருக்கு. பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம். என்ன பண்றோம்? அப்ப நம்ம அசைறது கூட அவரால் தான் அசைகிறோம். நான் தான் என்னால் அசைச்சுக்கிறேன், நான் தான் பண்றேன்னா சொல்ல முடியாது. அவருக்குள்ளே நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், அவருக்குள்ள அசைகிறோம், இருக்கிறோம், அவருக்குள்ள இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்கள் நம்முடைய மூணாறு புலவர்கள் பத்தி அவங்க பாடுவாங்க தெரியுமா? ராஜாக்கள் மாளிகையில் நிறைய புலவர்கள் பாடுவார். புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப புலவர்கள் பாடுகிற எல்லாமே அவருடைய கிருபை. நான் பாடுறேன்னா அது அவருக்குள்ள நீங்க பாடுறீங்க, பேசுறீங்கன்னா அது அவருக்குள்ள நீங்க பேசுறீங்க, பிழைத்திருக்கிறோம் என்றால் அது அவருக்குள்ள நீங்க பிழைத்திருக்கீங்க, நீங்க அசைகிறனாலும் எல்லாம் அவருக்குள்ளதான். இப்ப அவரை விட்டு நீங்க வெளியில வந்தா உங்களுக்கு டேஞ்சர். அல்லேலூயா. வெளியில வராத அளவுக்கு என்ன பண்ணணுமா? அவருக்குள்ளாக நீங்கள் பிழைத்திருக்கும்படியாக இன்னைக்கு ஆண்டவரே நான் தடவியாவது நான் பார்க்குறேன் ராஜா. இந்த கடைசி நாளில் வந்துட்டு இந்த வருஷத்தில் ஆண்டவரே உண்மை தடவி நாங்கள் கண்டுபிடிச்சி ஆண்டவரே உங்களுக்குள்ளாக நாங்கள் ஜீவிக்கும்படியாக ஆண்டவரே. நான் என்னால் இனி ஒன்றுமே இல்லை, நம்மளால எதாவது செய்ய முடியுமா? நீ எழுந்து நடந்து வந்தாலும் அவருடைய கிருபை வேணும். நீ பஸ்ஸில் ஏறி வந்தாலும் அவருடைய கிருபை வேணும். காருக்குள்ளே வந்தாலும் கார் ஓட்டுறதுக்கு ஒரு கிருபை வேணும். அல்லேலூயா. எல்லாமே அவருக்குள்ளாக நாம் பிழைத்திருக்கிறோம். இன்னைக்கு நினைக்கிற ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி போராட்டமே போதும், என்னோட பிழைப்பு இல்லாமல் போதும். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பிழைத்திருக்கும்படியாக கர்த்தர் அவருக்குள்ளாக உன்னை ஜீவிக்கும்படியாக உனக்கு நல்ல ஒரு பிழைப்பை கொடுப்பார், நல்ல ஜீவனை கொடுப்பார். இன்னைக்கு முடிவு பண்ணிக்க, ஆண்டவரே இந்த வருடத்துல நான் பட்ட பாடுகள் இதோடு முடிஞ்சிச்சுப்பா, உமக்குள் நான் இருப்பேன் ஆண்டவரே, அவருக்குள்ளாக நான் பிழைத்திருப்பேன், அவருக்குள்ளாக அசைவேன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்குள்ளாக எப்படி இருப்பேன் நான்? அவருக்குள்ளே இருந்து பாருங்க, அவரை விட்டு வெளியில வராதிங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிக்க, ஏசப்பா நான் உமக்குள்ளே வந்துடுறேன் ஆண்டவரே, உமக்குள்ளாக நான் ஜீவிக்கிறேன்ப்பா, உம்முடைய வார்த்தையின்படி நான் இருப்பேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. பக்கத்தில் கேளுங்க, நீங்கள் யாருக்குள்ளே இருக்கீங்கன்னு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் ரத்தத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். அப்போ அவருக்குள்ளே இருந்தால் நமக்கு மீட்பு உண்டு, பாவ மன்னிப்பு இருக்கு, எல்லாமே அவர் நமக்கு அவர் ரத்தத்தினாலே நமக்கு கொடுப்பார். நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 33:21 வாசிப்போம். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால். யாரை நம்புறோமா? ஆண்டவர் தான் நம்புறோம். ஆண்டவர் நான் இன்னைக்கு போறப்ப ஏன் காரியம், நான் இன்னைக்கு பரிசுத்த நாமத்தினால் அவர் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். அல்லேலூயா. நீ அவரை நம்பி இருந்தனா உன்னுடைய இருதயம் எப்பொழுதும் களி கூறும். இன்னைக்கு முடிவு பண்ணிக்க, நான் இனி துக்க முகமாய் நான் இருக்க மாட்டேன். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ துக்கம் வந்தாலும் சரி சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். எல்லாம் 2024 என்ன இப்படி சிரிச்சுட்டே இருக்கேன், எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார், நான் அவருக்குள்ளே களி கூறுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவங்க சந்தோஷமா, என்னப்பா இந்த பொண்ணு உம்முனே வரும், இந்த மனுஷன் உம்முனே வருவார், சிரிச்சுட்டே இருக்கிறாருன்னு. அதாவது என்ன பண்ண, சிரிச்சா நம்ம விட்டு நோய் போயிடுமா. ஆனால் இன்னைக்கு பாருங்க, கர்த்தருக்குள்ளே என்ன இருதயம் எப்படி இருக்குமா? களி கூறி சந்தோஷமாக இருப்பேன், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். நான் எப்போதும் என் முகம் பாருங்கள் சந்தோஷமாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, அந்த முகத்தை மறுபடியும் பார்க்கலாம் போல இருக்குது, அவ்வளோ ஒரு நல்ல முகமாக இருக்குது, சிரிச்ச முகமாக இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க கருப்பாக இருக்கிறான்னு, கருப்பாக இருந்தாலும் அழகாகி இருக்கிறேன். அல்லேலூயா.
இப்போ படைச்சது யார் உங்களெல்லாம்? அவர் தான் உங்களை படைச்சார். இனிமே களி கூறுவியா, சந்தோஷமா இருப்பியா? நான் ரொம்ப துக்கப்பட்டுட்டேன், இந்த வருஷம் அழுதுட்டேன், என்னுடைய அப்படியே அழும்போதெல்லாம் என் நெஞ்சை பிடிச்சிட்டு அழுதேன், நான் வேதனைப்படும் போதெல்லாம் என் நெஞ்சை பிடிச்சி அழுதேன். இனிமே என் இருதயம் சந்தோஷமாய் களி கூறும். அல்லேலூயா. யாருக்குள்ள? கர்த்தருக்குள்ளே களி கூறும். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருப்பேன் நான். என்னை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, நீ பட்ட பாடுக்கெல்லாம் ஒரு நல்லது தேவன் செய்திருக்காரு. கண்டிப்பாக செய்ய போகிறாருங்க. உன்னுடைய எல்லா விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு உன்னுடைய இருதயம் எப்பொழுதும் சந்தோஷமாய் பூரிக்குமா. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பரிசுத்த நாமத்தை அவருக்குள்ளாக நீங்கள் நம்பியிருக்கிறபடினாலே உங்களுடைய இருதயம் களி கூறும். அப்போ என் இருதயம் இனிமேல் களி கூற, இனிமேல் ஹார்ட் அட்டாக்கே வராது. தெரியுமா உங்களுக்கு? இருதயம் களி கூறுச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வருமா? வராது. சந்தோஷமாக இருக்க இப்போ எங்கெல்லாம் எந்தெந்த பக்கம்லாம் அடப்பு இருக்குது, அந்த அடப்பெல்லாம் தேவன் எடுத்துருவார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் சிரிக்கிறீங்க. ஒரு யோகா கிளாஸ் ஒன்று இருக்குது. யோகா கிளாஸில் எல்லாத்தையும் செய்வாங்க பாருங்கள். செய்துட்டு கடைசியாக ஒரு 10 நிமிஷம் சிரிப்பாங்க பாருங்கள். அந்த பக்கம் போகிற வரவெல்லாம் அவங்க பார்த்து சிரிக்க வைப்பாங்க. ஏன்னு கேட்டால் தெரியுமா, என்னடா இப்படி சிரிக்கிறாங்க, கக்கான்னு சிரிப்பாங்க, பயங்கரம் வாய் விட்டு சிரிப்பாங்க. ஒன்றுமே தெரியாத வாய் விட்டு சிரிக்கும்போது நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கிற பிள்ளைக்கு எவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருக்கணும். இன்றைக்கி முடிவு பண்ணிக்கோங்க, நான் சந்தோஷமாக களி கூறுவேன். என்னோடய முகத்தை பார்க்கும்போது என் முகத்தில் இனி துக்கத்தை நான் காட்டவே மாட்டேன். இன்றைக்கி சந்தோஷமாக ஆண்டவர் நான் போகும்போது ஹாப்பியாக போவோம்ப்பா, இனிமேல் எனக்கு துன்பம் கிடையாது, அவருக்குள் நான் களி கூறுவேன். அந்த அவருக்குள் நீ வரும்போது எல்லாவற்றையும் தேவன் செய்வார். அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும். என்ன வருதான்? ரொம்ப கோழை. யாரெல்லாம் கோழைன்னு சொல்ல கை தூக்குங்க. நான் ரொம்ப கோழைங்க. அல்லேலூயா. இருக்குதுலேயே ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள பொண்ணு நான் தான். எங்கள் வீட்டில் எல்லாரும் போவாங்க, பயந்த சுபாவமாக. அல்லேலூயா. எங்கேயுமே நான் போக மாட்டேங்க. எங்கள் வீட்டில் அவ்வளோ ஒரு கோழைனா கோழை. எங்கள் வீட்டில் எல்லாம் போவாங்க செய்வாங்க. நீங்கள் எல்லாம் போங்க, நான் இருந்துக்கிறேன், நான் இருந்துக்கிறேன், அப்படி இருப்பேன். ஆண்டவர் பாருங்கள், எப்போ நான் தேவனுக்குள்ளாக நான் வந்தனோ விசுவாசத்தில் பற்றும், வாசிக்கலாம், நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு அவரை பற்றும் விசுவாசத்திலே அவருக்குள்ளாக என்ன கொடுக்குறாரா? நமக்கு ஃபர்ஸ்ட் தைரியம் கொடுக்குறார். திட நம்பிக்கையோடு. இனிமே எதை காட்டுமோ பயப்படக்கூடாது. இருட்டை பார்த்தா சில பேர் பயப்படுவான். நமக்கு தைரியமும் திட நம்பிக்கை கொடுக்குறாராம். சே, என்னால் இது சாதிக்க முடியும்ப்பா. சில பேர் நினைப்பான், சாதிப்போமா சாதிக்க மாட்டோமா. ஆனால் கண்டிப்பாக நம்மளால சாதிக்க முடியும். நம்மளால முடியாது ஒன்றுமே கிடையாது. அப்புறம் சாதிக்கும்படி என்ன பண்ணுவார்? திட நம்பிக்கையும் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. தேவனிடத்தில் சேரும்படியா சிலாக்கியத்தை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு நிச்சயமாக தெரியுங்க எங்கே போவோம்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம போவோம்னு சொல்லி அந்த சிலாக்கியத்தை தேவன் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி தைரியத்தை கொடுத்துருக்காரு, நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. நமக்கு அவருக்குள்ளாக களி கூறும்படியாக சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறாரு. அவருக்குள்ளாக வேறுபற்றும்படியாக தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. அவருடைய ரத்தத்துக்குள்ளாக நமக்கு மீட்பை கொடுத்துருக்காரு. அப்போ பாருங்க, இவ்வளவோ அவருக்குள்ளாக நம்ம கொடுத்துட்டே இருக்கிறார். நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, சந்தோஷத்தை கொடுக்குறாரு, பலனை கொடுக்குறாரு, எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு? அவருக்குள்ளாக கொடுக்குறாரு. நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 72:17 வாசிப்போம். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். எப்போ? இன்னைக்கு மட்டுமா? என்றென்றைக்கும். நீ பரலோக ராஜ்யம் போகும் வரைக்கும் அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். அவருடைய பரம்பரை பாருங்க, முடிவடைவே அடையாதான். தலைமுறை என்ன பண்ணுவாங்கன்னா சந்தார பரம்பரை தேவன் நிற்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நீங்க அவருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்ட வச்சுக்க பிற ஜாதி சொல்லும், சே ஏசப்பான்னு போனாங்கப்பா. இன்னைக்கு ஆண்டவர் எப்படி நடத்திருக்காரு தெரியுமா? அவருக்குள்ளாக நீ ஜீவித்தின என்ன பண்ணுவாரா? உனக்கு புற ஜாதிகள் பார்க்கும்படியாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரா? யாருக்குள்ள? அவருக்குள்ள ஆசீர்வதிப்பார். சகலத்தையும் வைத்திருக்கிறார் அவர். இன்னைக்கு நினைக்கலாம், என்னென்ன உங்களுக்கு பிரச்சனையோ அவருக்குள்ளாக வந்த ஆண்டவர் என்னை ஆசீர்வதிங்கப்பா, அவருக்குள்ளாக எனக்கு எல்லாமே உண்டு, இன்னைக்கு உமக்குள்ளாக நான் வந்துடுறேன்னு சொல்லி அவருக்குள்ளாக நீங்க போயிடுங்க. அவர் உன்னை என்ன பண்ணுவார்? அரவணைச்சு உன்னை காத்துக்குவார். அவருக்குள்ளாக நீ இருக்கும்போது எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். எரேமியா 4:1-2 வாசிப்போம்.
இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு நீ திரும்புவதற்கு மனதாய் இருந்தால் மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் அப்போ இன்னைக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஒருவேளை அவரை விட்டு நீ போயிருந்தீனா இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணு, நீ திரும்ப மனதா இருந்தால் என்னிடத்திலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை நீ உன்னுடைய அருவருப்புகளையும் என் பார்வையை நின்று அகற்றிவிட்டால் என் பார்வையிலிருந்து அகற்றி விட்டால் நீ இனி அலைந்து தெரிவதில்லை. இனி அவருடைய பார்வை விட்டு போயிட்டு நீ அலைந்து தெரியவே மாட்டேன். அவருக்குள்ளாக நீ என்ன பண்ணுவ? கண்டிப்பா ஆசுதமா இருப்பேன். அவரோட பார்வை விட்டு நீ வெளியே போகும்போது அலைந்து தெரிஞ்சு என்ன பண்ணுவேன்? ஒண்ணுமே இல்லாம பரதேசியை போல வாழ்ந்து கொண்டிருக்க. ஆனா இன்னைக்கு அவருக்குள்ள இருக்கும்போது உன்னை ஆசீர்வதிப்பார். வாசிப்போம். நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி சொல்லுவியா அந்த வசந்த வாசிப்போம் மறுபடியும். உண்மையோடும் இன்னைக்கு உண்மை நமக்கு தேவன் கொடுக்கிறது உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியா எது செய்தாலும் நீதியா செய்யுங்க. பரவாயில்ல, யார் என்ன பண்ணாலும் என்னால முடிஞ்சது நீதியா செய்யற நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இன்னைக்கு ஆணையிடு. ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் நீதியோடு சொல்றேன். ஆண்டவரே இந்த காரியம் நடக்கணும். ஆண்டவரே நீதியோடும் இயேசு நாமத்தினால் நான் சொல்றேன். ஆண்டவரே எனக்கு பலன் வேணும். ஆண்டவரே நீங்கி போகணும். ஆண்டவரே இயேசு நாமத்தினால் அவருடைய ஜீவனை கொண்டு நீ சொல்லும் போது அந்த காரியம் உனக்கு நடக்கும். அல்லேலூயா. இயேசு நாமத்தை சொல்லும் தெரியுமா? சத்தியமா சொல்றேன், நான் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா, எங்கேயோ ஒரு வந்து நமக்கு ஒரு வெறி வரும். ஆனால் இவர் சொல்ற பாரு, இந்த ஜீவனோடு என் ஜீவனை கொண்டு என்ன பண்ண ஆணையிடுன்னு சொல்றார். அப்போ அவருடைய ஜீவனை கொண்டு நீ ஆணையிடும் போது உன்னுடைய காரியங்கள் சக்ஸஸ் ஆகி முடித்து கொடுப்பார். அல்லேலூயா. நாங்கள் நிறைய ஜெபத்தில் ஜெபிக்கும் போது நிறைய விட்டுடுவோம். அதுக்கப்புறம் யோசிப்போம், ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு, அவருடைய ஜீவனுக்குள்ளாக என்ன பண்ணணும், நம்ம கட்டளை கொடுக்கும்போது அந்த காரியம் நமக்கு நடக்கும். அப்போ உண்மையோடும் நீதியோடும் நியாயத்தோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். அவருக்குள் மேன்மை நம்ம அப்ப வந்து புறஜாதிகள் அவருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவாங்களாம். அப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாதவங்க மேன்மை பாராட்டும் போது நமக்கு தேவன் ஜீவனை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து நம்ம சகலத்தையும் கொடுத்து அப்போ நம்ம என்ன பண்ணோம்? கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டணும். சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டும். நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. அப்போ அவருக்கு நமக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவர் உனக்குள்ளாக நான் மேன்மை பாராட்டுவேன். எல்லா ஜாதிகளுக்குள்ளும் எப்படி இருக்குமா? ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு தேவன் நம்மளை ஆஸ்வதிக்கும்படியாக வந்திருக்கிற. ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு கொடுங்கப்பா. நீங்கள் கொடுக்குற கரம் ஆண்டவரே இது வாங்குற கரம். அல்லேலூயா. நம்ம நீட்டு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே இதை கொடுங்கப்பா, இதை கொடுங்கன்னு கேட்போம். அப்போ அவரோட கரம் எப்பொழுதும் நமக்கு மேலே கொடுக்க ஆசீர்வாதமாக நீட்டிக்கிட்டே இருப்பார். அவர் சொல்கிறார், என் கையின் கிரிகளுக்கு நீங்கள் கட்டளை கொடுங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன வேணுமோ அவரோட கையின் கிரிகளுக்கு நீங்கள் கட்டளை கொடுங்க. அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1:20 வாசிப்போம். அவருக்குள்ள எல்லாமே எப்படி இருக்கான்? ஆமென்றும் ஆமென் என்றும். அல்லேலூயா. 1:20 வாசிப்போம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. அப்ப பாருங்க, அவரால் நமக்கு என்ன பண்ணணும்? எங்களால் நம்மளால் அவருக்கு மகிமை உண்டாகணும், கனம் உண்டாகணும். ஆண்டவர் இப்போ எல்லாம் சொல்லணும், கனம் மகிமை எல்லாம் யாருக்கும்? அவருக்கு தான். என்னாலே அவருக்கு மகிமை உண்டாகவும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. யாருக்குள்ள இருக்கான் பாரு? அவருக்குள் ஆம் என்றும் அவருக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். நம்ம பைபிள் படிக்கும் போது, நம்ம தாசன் மூலமாக நம்ம ஜெபிக்கும் போது அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அவருக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்குது. அதனால அது எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு நிறைவேற்றுவார். இன்னைக்கு என்னென்ன வாக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற, ஆண்டவரே இந்த வாக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க, இதை நிறைவேற்றுங்கப்பா. இந்த வாக்கு எனக்கு கொடுத்திருக்கீங்கப்பா, நான் உனக்குள்ளே இருக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய வாக்கு ஆண்டவர், இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எனக்கு நிறைவேறட்டும் என்று சொல்லி பாருங்க. அவர் உடனே சொல்ல, எனக்குள்ளே இது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு அவர் கொடுத்த வாக்கெல்லாம் நமக்கு பலிக்கும். அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நமக்கு கண்டிப்பாக கிரியை செய்யும். அவர் கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தம். எனக்கு ஒரே ஒரு காரியம் பாருங்க, ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா அது முடிகிற வரைக்கும் என்ன பண்ண தெரியுமா? அதில் பைபிளில் கையை வச்சு டெய்லி அந்த வசனத்தை வாசிப்பேன். அந்த காரியம் முடிகிற வரைக்கும் அந்த வசனத்தை நான் விடவே மாட்டேங்க.
அப்போ தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்களை என்ன பண்ணோம், ஒரு நாளும் விடாதபடி ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா, இது செய்யுங்கப்பா, அப்பா என்ன சொல்லியிருக்கீங்க, இது செய்யுங்கப்பா. இப்போ நம்ம பிள்ளைங்க சொன்ன என்ன பண்ணுறோம், ஓடி போய் நம்ம செய்கிறோம்ல. நம்ம அப்பாட்டு நம்ம சொன்னோம்னா அவர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. அப்போ அவருக்குள்ளாக சகல ஜாதிகள் என்ன பண்ண ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அவருக்குள்ள நம்ம இருக்கும்போது அவங்களை காட்டிலும் கர்த்தர் நம்மளை இன்னும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் வாசிப்போம். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் என்ன பண்ணுவார், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற இடத்தில் தேவ அன்பு, அவருடைய வசனத்தை நீ கை கொண்டினா ஃபர்ஸ்ட் உனக்கு அன்பு, தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் படிப்போம். அவருடைய வசனத்தை கை கொள்கிறவனிடத்தில் இன்னைக்கு முடிவு பண்ணிக்கங்க, அவருடைய வசனத்தை நான் கை கொள்ளுவேன், அவருக்குள் இருந்து கை கொள்ளுவேன். ஒரு தீர்மானம் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இன்னிலிருந்து நான் அவர் வசனத்தை நான் கை கொள்ளுவேன். வாசிக்கலாம். கை கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். என்ன பண்ணுமா, மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். அப்ப தேவனுடைய அன்பு உண்டு எப்படி இருக்குமா, அறகுறையா இருக்கவே இருக்காது. பார்க்கும்போது அன்பு பூரணம்னா உங்களுக்கு எல்லாம் முடிவு வந்துடும், உங்களுக்கு அறகுறையே இருக்காது. அப்போ பூரண அன்பு பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். எதனால அவருக்குள் இருக்கிறோம் என்று நம்ம காட்டுற அன்புல அறிஞ்சிருக்குமா. சே, அந்த பொண்ணு இருக்கு, அந்த பையன் இருக்கு, அவர் கிறிஸ்துக்குள்ள இருக்குங்க, என்ன அன்புங்க, என்ன சந்தோஷங்க. அந்த பிள்ளை 2 வார்த்தை பேசுச்சுன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஏசப்பா நடந்தபடியே நானும் நடப்பேன் அப்படின்னு சொல்றவங்க 3 அலையிலே சொல்லலாம். அல்லேலூயா. அப்ப அவர் நடந்தப்போ நம்ம என்ன பண்ணுமா, நடப்பேன். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவருக்குள் நான் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே, பாருங்க, அவருக்குள் இருக்கிறவன் என்ன பண்ண, அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பாருங்க, ஆண்டவரே நான் உமக்குள்ளே இருக்கிறேன், நான் உமக்குள்ளே என்ன பண்ணுவேன், நடப்பேன் என்று சொல்லி பாருங்க. அவருக்குள்ள நடந்து பாருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். இப்ப அவர் நடந்தபடியே நடக்கணும். யோவான் 1:4 வாசிக்கலாம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் என்ன இருந்தா, ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருக்கிறது. அந்த ஜீவனால தாங்க நீ நானும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம ஜீவனோடும் ஆசீர்வாதத்தோடும் இருக்கிறோம்னா அவருடைய ஜீவன் அவருக்குள் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு அந்த ஜீவனுக்குள்ளாக நம்ம உள்ள போகிறோம். ஆண்டவரே, அந்த ஜீவன் எனக்கு ஒளியா இருக்கட்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கை இருண்டு போயிருக்கப்பா, இந்த வாழ்க்கையில் நான் ஆண்டவரே என்னுடைய இருளெல்லாம் இந்த இருக்கிற இந்த சில நேரத்தில் அந்த வாழ்க்கையில் இருக்க இருள் நீங்கட்டும். ஆண்டவரே, என் பாதையில் இருக்க இருள் நீங்கட்டும். ஆண்டவரே, என் போராட்டமாக இருக்க இருள் நீங்கட்டும். ஆண்டவரே, அந்த ஜீவன் எனக்குள் அந்த ஜீவன் எப்படி இருந்துச்சான், ஒளியா இருந்துச்சு. அந்த ஒளிக்குள்ள நான் போக போறேன்னு சொல்றவங்க யாரும் அப்படி எழுந்திருக்கலாம். அந்த வசனத்தை வாசிப்போம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. பாருங்க, அந்த ஜீவன் யாருக்கு ஒளியா இருந்துச்சான், உனக்கும் எனக்கும் நம்முடைய ஏபி சபைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டோட வார்த்தையை கடைப்பிடிக்கிற பிள்ளைகளுக்கும் அந்த ஜீவன் எப்படி இருக்கான், ஒளியா இருந்தது. ஆண்டவரே, எனக்கு இந்நாள் முதல் கொண்டு ஒளியா இருங்கப்பா. நான் இந்த வருஷம் முழுவதும் இருளை நான் நடந்து வந்த ஆண்டவரே, இருள் என்ன போராட்டத்தில் வந்த ஆண்டவரே, பிரச்சனையில் வந்த ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே உம்முடைய ஜீவன், அவருக்குள் ஜீவன் இருந்து அந்த ஜீவன் நமக்கு என்னவா இருந்தது, ஒளியாய், மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளிக்குள்ளாக நம்ம பிரவேசித்து ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில் ஆண்டவரே லைட்டே போனாலும் நான் வெளிச்சமா இருப்பேன். அல்லேலூயா. நம்ம லைட்டு போனாலும் நமக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குங்க. யார் இருப்பார், அவர் நித்திய வெளிச்சமாய் கர்த்தர் நமக்குள்ள இருப்பார். இனி அந்த பயம் கிடையாது. தைரியத்தை கொடுக்குறாரு, திட நம்பிக்கையை கொடுத்துருக்காரு, ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, நமக்கு அன்பை கொடுத்துருக்காரு, பூரணமான எல்லாவற்றையும் தேவன் கொடுத்துருக்காரு. அவருக்குள் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் கொடுத்துருக்காரு. அப்படியே நம்ம யாவரும் கண்ணிலே மூடி ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 1:9 வாசிப்போம்.
உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே. அல்லேலூயா. உலகத்திலே வந்த எந்த மனுஷனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொன்ன பத்தில கருப்பு சிவப்பு குட்டை நட்டை எது வேணாலும் இல்லை, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா. அந்த மெய்யான ஒளிக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எந்த மனுஷையும் பிரகாசிக்கிற தெய்வத்தோட ஒளிக்குள்ளாக ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அந்த ஒளிக்குள்ளே என்னை வைத்து நடத்துவீராக ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளில் எனக்கு நன்மையை செய்த ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே என்னை முற்றிலுமாக என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் ஆண்டவரே உமக்குள்ளாக நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம் என்று சொல்லி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் யாவரும் உமக்குள்ளாக இருக்கிறோம், அவருக்குள்ளாக இருக்கிறோம் என்ற அந்த விசுவாசத்துடைய அந்த மெய்யான ஒளி நமக்குள்ளாக இருந்து நம்ம என்மட்டமாய் நடத்தின தேவன் 24வது ஆண்டு முழுவதும் நடத்த போகிறார். நாம் யாவரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே அப்பா எல்லாம் உமக்குள்ளாக இருக்கிறது ஆண்டவரே. உமக்குள்ளாக நாங்கள் வேரூன்றி நின்று ஆண்டவரை வாழும்படியாக ஆண்டவரே, உமோடு நாங்கள் நடக்கும்படியாக ராஜா ஆண்டவரே, எங்களுக்கு நீர் ஆண்டவரே திட நம்பிக்கையும் ஆண்டவரே அப்பா என் தேவனாக்கத்த தைரியத்தையும் ஆண்டவரே தேவ அன்பையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் பூரணமாய் தேவன் ஆண்டவரே உமக்குள்ளிருந்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. நாங்கள் பட்ட பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனை ஆண்டவரே எல்லா கண்ணீருக்கும் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவர் அவருக்குள் கொடுக்கப்பட்ட எல்லா வாக்கு தத்துவங்களும் ஆண்டவரே ஆமென்றும் ஆமேன் இருக்கிற அப்படின்னா ராஜா ஆண்டவரே, இன்றைக்கு நீ கொடுத்த எல்லா வாக்கு தத்துவங்களும் ஆண்டவரே, கொடுத்த வார்த்தைகளையும் ஆண்டவரே, உண்மையில் நம்பிக்கையாய் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அவருக்குள்ளாக நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க ராஜா ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே உமக்குள் ஜீவன் உண்டு ஆண்டவரே, அந்த ஜீவன் ஒளியாய் இருக்கிறது ஆண்டவரே. அந்த ஒளிக்குள்ள பிரகாசிக்கத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா இருளும் கடந்து போகட்டும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் பிரகாசித்த ஆண்டவரே தேவனும் முன்பாக சாட்சியா நிறுத்துவீராக அப்பா. ஒவ்வொரு புறஜாதிக்கு முன்பாக பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் தாமே சந்தித்த ஆண்டவரே கர்த்தருக்குள் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்ல உதவி செய்வீராக. கர்த்தருக்குள்ளாக பிள்ளைகள் சாட்சி கொடுக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் பிள்ளைகள் நடக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்குள்ளாக நானும் ஜீவிப்பேன் என்று ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தீர்மானத்தை என் தேவனாய் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்குள்ளிருந்து வாசம் செய்யட்டும் ஆண்டவரே. உமக்குள்ளிருந்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கடைபிடிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஆசீர்வதியும் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி.